சார், இந்த திராவிட மாடல் ஆட்சியில எது எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பட்டியல் போடுவதை விட எது எல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பட்டியல் போடணும். அப்படின்னா வறுமை இல்லை, பட்டினி சாவு இல்லை, பணவீக்கம் இல்லை, பெரிய அளவிலான சாதிய மோதல்கள் இல்லை, மத கலவரங்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை, சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவைகள் இல்லை 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 அப்படிங்கிற சூழ்நிலையை தான் இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அல்லது நேற்று திருமாவளவன் விட்ட அறிக்கையாக இருக்கட்டும், பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு மத்திய இணையமைச்சர் சொல்லிட்டு போறாரு. இந்த மாநிலத்தினுடைய அரசியலமைப்பினுடைய உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி சொல்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்கள், எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட NCRB ரிப்போர்ட் வெளியில வரல அப்படிங்கிற காரணத்தினால் இங்க நடக்கலன்ட்டு அர்த்தம் இல்லை, இங்க ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சார், அதெல்லாம் இதுக்குள்ள வராதா சார்? இந்த சாதி மோதல்குள்ளெல்லாம் அது வராதா? மக்களை பிளவுபடுத்தாத மத ரீதியான தாக்குதல் கொடுக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இந்த மாநிலத்தை காத்து பெரியார் சொன்ன வழியில் அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையிலே அருமையான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு உதாரணமாக 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும். சாலையில எதர்ச்சியாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை, ஒரு கார் விபத்தை மதுரை ஆதீனம் அவர்கள் தவறாக சித்தரித்து இந்த நாட்டிலே கலவர பூமி ஏற்படுத்த வேண்டும் என்றதாக காரிலே தாடி வைத்து தொப்பி வைத்த வந்தார்கள், எங்களை இடித்தார்கள், கொலை முயற்சி என்றால் சொன்னார்கள். சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே காவல்துறை மிகவும் சுறுசுறுப்பாக இயக்கி அங்கே என்ன நடந்தது என்ற உண்மை சம்பவத்தை வெளிக்கொண்டதன் மூலமாக அவர்களை கூட்டத்தை சார்ந்த இந்துத்துவ சக்திகளே அவரை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் விழிப்புணர்வோடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது எப்படியாவது உள்ளே கொடுக்க வேண்டும், இந்த நாட்டிலே மத சக்தியை பிரிக்க வேண்டும், மக்களை பிரிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தோடு தான் நீங்கள் சொன்ன எடப்பாடி அவர்களும் நீங்கள் சொன்ன RN ரவி அவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த சூழ்நிலையில அவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஆட்சியுடைய பெயரை கெடுத்து ஓனாய் ஆடு நினைகிறதே ஓனாய் அழுகிற கதையாகத்தான் இவர்கள்லாம் பார்ப்பார்கள். இவர் கதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான். அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் திருப்திப்படுத்த முடியாது. அவர்கள் ஏதாவது கலவரத்தை உற்பத்திப்படுத்ததான் நினைப்பார்கள். மிகவும் அழகாக அறநிலைத்துறை ஆகட்டும் அல்லது தொழில்துறை ஆகட்டும், தொழில்துறையிலே இந்திய அளவில் வளர்ச்சி பெற்ற மாநிலம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற மாநிலம், மருத்துவ வசதியிலே வளர்ச்சி பெற்ற மாநிலம், ஜவுளி ஏற்றுமதியிலே வளர்ச்சி பெற்ற மாநிலம், மத மோதல்கள் இல்லாத மாநிலம், ஹிந்தியை உள்ளே நுழைக்க முடியாது என்று சொல்லி செயல்படுத்திய மாநிலம், புதிய கல்விகளே கிட்ட கூட வரவிட மாட்டேன் என்று வெளியே விரட்டி அடித்த மாநிலம், 2500 கோடி தரமாற்று என்று வஞ்சிக்க நிலையிலும் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதற்கான சம்பளங்களை செலவுகளை முறையாக செய்து அந்த தேவையையும் சமாளித்த மாநிலம் என்ற நிலையில இவ்வளவு பெரிய ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிகளை சமாளித்து அற்புதமாக 4 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு இந்த மக்கள் நன்றி சொல்லுவாங்க. அதைத்தான் நான் நன்றி சொல்லல, மக்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை இங்க. நம்ம பாக்குறோம், எடப்பாடி என்ன சொல்லுவாரு, முந்தானத்து ஒண்ணு சொன்னாரு, பாஜக தாக்கி அண்ணாமலையை தாக்கி, இன்னைக்கு சேர்ந்தவன வேற பேசுவார். அவ்வளவுதான், வேற வழி இல்ல. RN ரவி ஒரு மந்திரி சுற்ற கோழி மாதிரி அவர் அப்படிதான் இருப்பார். பார்த்தோம், இப்ப அவமானப்பட்டதை பார்த்தோம். ஊட்டியில போய் வேந்தர்கள் மாநாடுன்னு போட்ட, துணைவேந்தர்கள் மாநாடு போட்டார், ஒருத்தர் அங்க போகல. உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அங்க யாருமே போகல. உச்ச நீதிமன்றமே நல்ல கடுமையான அடியை கொடுத்தது. இவர்கள் மோசமான நடந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் சொன்னதால இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை உச்ச நீதிமன்றம் செய்தது. அழகான ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து மக்கள் சேவையாற்றக்கூடியவர்கள் இந்த காலக்கெடுவுக்குள் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அதை கூட ஜனாதிபதிக்கு கொடுக்க கூடாது. ஜனாதிபதியுடைய அதிகாரத்தில் அவர்கள் உச்ச நீதிமன்றம் தலையிடவே இல்லை. அதுக்கு காலநிலை தான் வைத்தார்கள் ஒழிய ஜனாதிபதி அதிகாரத்தில் அவர்கள் தலையிடவில்லை. தெளிவாக உச்ச நீதிமன்றம் கௌரவம் நடந்து கொண்டது. ஒரு உச்ச நீதிமன்றத்தின் கண்ணியத்தையே குறைக்கக்கூடிய அளவிற்கு, கண்ணியத்தை கட்டணத்தை பெறக்கூடிய அளவிற்கு RN ரவி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கருத்து எப்படி எடுபடும்? மக்களுக்கு என்ன, ஒரு மந்திரி தவறு செய்யறாரா, பொன்வில்சன் சார் பேசினாரு, சிலதெல்லாம் இவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஜனங்களுக்கு அத்தியாவசியமா தேவையானதா உங்களுக்கு படலையா? முதல்வர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல.
முதல்வர் மகன் மீது குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல. ஏழைய மந்திரிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல. மக்களுக்கு எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கிறது, என்ன இல்லை? சரி. ஆகவே அங்க ஒரு பெரிய ஆட்சி நடக்கும் போது அங்கொண்டு எனக்கு கூட ஒரு குறை இருக்கும். சரி, அது நடக்கல, இது நடக்கல, குறை இருக்கும். சரி, பரிபூர்ணமாக 100% எல்லாம் செய்ய முடியாது. சரி. ஆனால் மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா? இரவில் நிம்மதியாக படுத்து தூங்குகிறார்களா? காலையில் வேலைக்கு செல்கிறார்களா? அவருக்குரிய வாகனங்கள் போக்குவரத்தில் வந்து கொண்டிருக்கிறனவா? வசதி இல்லாத மக்கள் கூட கட்டணம் இல்லாமல் செல்லக்கூட முடியும் என்ற நிலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்பதைதான் பார்க்க வேண்டும். ஓகே சார். ஓகே. பொருளாதாரத்தை முன்னேறினா தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார். அப்ப அதுவும் நடக்குது. நகரமயமாக்கலின் பார்த்தா அதுவும் பெருசாகிட்டு கொண்டே இருக்குது. அப்ப இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? போய் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நல்லது சார், நல்லது. இணைப்புல எல்லா மக்களுக்கும் என்ன கிடைக்கும்? கல்வியில நல்ல முன்னேற்றம், சரி. ஐடி ஃபீல்ட்ல நல்ல முன்னேற்றம், ஜவுளியில நல்ல முன்னேற்றம், இப்படி எத்தனை பட்டியல் போட்டு சொல்வது? ஜவுளியில நல்ல முன்னேற்றமா? காலவரையற்ற போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க திருப்பூர்ல. முதலமைச்சர் எத்தனை தடவை கடிதம் எழுதிட்டு இருந்தாரு? உற்பத்தியில இந்திய அளவில் முன்னேற்றம். சரி, நல்லது சார், நல்லது. இணைப்புல இருங்க. ரேங்க வாங்கிட்டே இருக்கிறோம். நிஜாமுதீன் சார், ஓகே ஓகே ஓகே. ஒன்றியத்துடைய நமக்கு தொடர்புகள், சப்போர்ட்கள் இல்லாமலே ஒரு மாநிலத்தை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் அரசு. இது ஸ்டாலினுடைய அரசு அல்ல. ஓகே ஓகே. இது உதயநிதி ஸ்டாலினுடைய அரசு அல்ல. இது அண்ணா அவர்கள் பெரியார் வழியில காட்டி தந்த அரசை அப்படியே அப்பட்டமாக காப்பீடு செய்கின்ற காரணத்தினால நிச்சயமாக அந்த அரசு தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மற்றதெல்லாம் முக்கியமும். நல்லது, நல்லது. இணைப்புல இருங்க. சாதி ரீதியாக, இன ரீதியாக பிளவுபடுத்தப்படாமல் வாழ வேண்டும். இது போல இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, ஒரு நாடு ஒரு கொள்கை என்றதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி தொடர்ந்து தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசால் தான் முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஓகே சார். நீங்க முதல் சுற்றில் பேசும்போது நீங்க ரொம்ப பாராட்டி பேசுனீங்க. அது நீங்க முதல் சுற்றுல பேசிட்டீங்க சார். என்னன்னா இங்க ஜனங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த அரசு நம்பிக்கொண்டு இருக்குது இல்ல சார்? அந்த பிம்பம் அப்படிங்கிறது களத்திலையும் அதுதான் நிஜமா இருக்குதா சார்? சார், அது வந்து களத்துல நிஜமா இருக்கும்போது அது பேர் பிம்பம்னு சொல்ல முடியாது. உண்மை யதார்த்தமான சூழ்நிலை அதுதான். ஓகே. மக்கள் எந்த பயமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் எங்க பார்த்தாலும் போய் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது. சரி. இந்த ஆட்சியை தொல்லை கொடுப்பதற்காக மாண்புமிகு கவர்னர் அவர்கள் என்னென்ன தொல்லையை கொடுத்தார் என்பதை இதே தொலைக்காட்சியில உங்க மூலியமாகவும் நம்ம பேசியிருக்கோம், கண்டிச்சிருக்கோம். சரி. கல்விக்கு நிதி கொடுக்காமல் என்னென்ன தொல்லை கொடுத்தார்கள் என்பதையும் நாம கண்டிச்சிருக்கோம். சரி. இதே மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றாக தொல்லை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம எல்லாம் பார்த்திருக்கோம். சரி. அந்த சூழ்நிலையிலையும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடுமையான ஒரு மோதல் போக்கை இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒன்றிய அரசோடு மோதல் போக்கு, மாநிலம் சார்ந்த தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒன்றிய அரசோடு மோதல் போக்கு. சரி. வேற எதிரையுமே வந்து இந்த மாநில அரசு ஒன்றிய அரசோடு இந்த மோதல் போக்கை கொள்ளவில்லை என்பதை தெளிவாக பார்க்கலாம். ஓகே. மக்களுடைய கல்வி, மக்களுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம், குறிப்பாக 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 மாநில சுயாட்சி என்ற நிலையிலே இந்திய அளவிலே பீடடை போடுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இதை நான் பார்க்க முடிகிறது. முதல்ல மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம், அடிப்படை உரிமைகள் முக்கியம், பாக்கியெல்லாம் அப்புறம் தான். தன்மானம் இழந்தவன் அனைத்தையும் இழந்தான். அண்ணா திமுக இழந்து போச்சு. நம்ம பார்க்கிறோம். ஜெயலலிதா திருமதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது, சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது நீ பாஜகவோடு ஒட்டோ உறவோ கூடாது என்று சொன்னார்கள். அதன் பிறகு என்ன நடந்ததெல்லாம் தெரியும். அப்ப அந்த நிலை இல்ல. அப்ப தெளிவாக ஒரு கூட்டணியை அமைத்தார்கள். கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே கூட்டணி ஆட்சியில சேர்க்கல. இருந்த போதிலும் தேர்தல் கூட்டணி தான், எந்த கட்சியும் வெளியே செல்லவில்லை. இன்றளவும் ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நம்ம பாக்குறோம். இப்ப இதை விட என்ன சிறப்பாக கொடுக்க முடியும்? ஓகே சார். ஓகே, பேசலாம்.